ராம் சரத்குமார் ஜெயகுருராய. பல அறிஞர் பெருமக்களும் கடவுள் என்பது மனிதன் உருவாக்கிய ஒன்று, கடவுள் என்கிற ஒன்று கிடையாது, இந்த பிரபஞ்சம் தானாக தோன்றியது, மனிதனே கற்பனையாக உருவாக்கி கொண்டது, தான் செய்கிற தவறுகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆற்றாமை இயலாமை எல்லாம் கொண்டு கொட்டுவதற்காக கற்பனையாக உருவாக்கி வைத்திருப்பது தான் கடவுள் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வேதங்களும் புராணங்களும் சொல்லுது இல்லை, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா, வேதம் சொல்வது உண்மையா, இன்னைக்குள்ள நவீன அறிஞர்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பரீட்சார்த்த முறையில் இது எப்படி இருக்கும், ஒருவேளை கடவுள் என்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் கோயில்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் கோயில்கள் கிடையாது. கோயில்கள் அதுக்கு பிறகு வந்தது. நான் வந்து சொல்லியிருக்கேன், 3வது யுகத்தில் தான் பெரிய ஆலயங்கள் கட்டுவது தர்மமாக இருந்தது. அதனால தான் மன்னர்கள் பெரிய ஆலயங்களை கட்டினாங்க. இந்த ஆலயங்கள் கட்ட வேண்டிய அவசியம் என்ன அதையும் பார்க்கணும். தெய்வம் என்கிற ஒன்று, கடவுள் என்கிற ஒன்று உண்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோமே, என்ன நடக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆராய்ச்சி நிமித்தமாக ஒரு ரிசர்ச் பண்ணப்பட்டது. ஒரு பெண், அழகான ஒரு பெண், உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற மாதிரி அழகான ஒரு இளம் பெண்ணை ஒரு அறையில், தனி அறையில் வச்சு அங்கே 2-3 பெண்களும் ஒரு 5-6 ஆண்களும் அந்த அறையில் உட்கார வைக்கப்பட்டாங்க. அந்த அறை முழுக்க க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. யாரும் வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது. அடுத்த பல மணி நேரங்களுக்கு இது அப்படி இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன அறிவிக்கப்படுதுன்னா, இந்த அழகான இளம் பெண் சொல்கிறா, இன்னும் எப்படியும் 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறோம், நீங்கள் எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். உங்களை எதிர்த்து போராடவோ, உங்களை அடிக்கவோ, உங்களை துன்புறுத்தவோ, இல்லை பெல் அழித்து வெளியே உள்ளவங்களை கூப்பிடவோ, இல்லை நீங்கள் ஏதாவது என்ன கடுமையான வன்முறை செய்தால் கூட நான் வெளியே போய் புகார் தெரிவிக்கவோ, உங்களுக்கு தண்டனை வாங்கி தரவோ நான் செய்ய மாட்டேன். அடுத்த 7-8 மணி நேரங்கள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், நான் அமைதியாக இருப்பேன், நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன், உங்களை எதிர்த்து போராட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. முதல் சில நிமிடங்கள் சும்மா இருந்தாங்க எல்லாரும். எல்லோரும் சும்மா இருந்தாங்க, அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போது இங்கே நீங்கள் 3:30 மணிக்கு வந்தீங்க, சில பேர் 3 மணிக்கு வந்தீங்க, சில பேர் 2 மணிக்கு வந்தீங்க, சில பேர் 1 மணிக்கு வந்தீங்க, சில பேர் 4 மணிக்கு வந்தீங்க, சில பேர் இப்போ 5 மணிக்கு வந்தீங்க. இப்போ இந்த 3 மணிக்கு வந்தவங்கள ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரு நிகழ்ச்சிகள் அப்படி சும்மா உட்காந்துருங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? ஐயையோ, இது என்னது கொடுமையாக இருக்குது, நான் போகிறேன் கண்மணி, நான் மெதுவாக நடைய கட்டுறேன் அப்படின்னு போயிடுவீங்க. இதே போல் அந்த அறையில் 8 மணி நேரம் சும்மா இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. முதல் 1 மணி நேரம் எல்லோரும் அப்படி இப்படி எழுந்துறாங்க, அப்படி நடந்தாங்க, உட்கார்ந்தாங்க, அப்படி சுற்றி வந்தாங்க. அப்படியே மெல்ல மனசில் சொல்லுது, அவள் தான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாள், ஏதாவது செய்து பார்ப்போமே. சும்மா தானே இருக்குது, நேரம் போக மாட்டேங்குது, பொழுதும் போக மாட்டேங்குது, இன்னும் 7 மணி நேரம் இருக்குது. இந்த அம்மா தான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது, பார்க்க வர அழகாக இருக்குது, ஏதாவது சும்மா நோண்டி பார்ப்பேன், என்ன சொல்லுது பார்ப்பேன். அப்படி ஒருத்தன் பேலேசா கண்ணத்தவர் கிள்ளுகள்னா அது ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் மருத்துவ கையை போய் பண்ணலாம், அதுவும் ஒன்றும் சொல்லலை. இப்படியே இந்த தொல்லை போய் துணியை பிடிச்சி இழுக்க, அப்படி இழுக்க, இப்படி இழுக்க, அது நேரம் போக 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 ஆணும் பெண்ணும் சேர்ந்தே மிகப்பெரிய சித்திரவதையை அந்த பெண்ணை செய்ய ஆரம்பித்தார்கள். 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகும்போது அந்த பெண் இரத்த கலரியாகவே ஆகிட்டா. அவ்வளவு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மனித மனம் இப்படிப்பட்டது தான். இன்றைக்கி நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டெல்லாம் இல்லைன்னு வையேன், இந்த மனிதனை எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டெல்லாம் இல்லை, மக்கள்லாம் பெரிய கடவுளின் அம்சம், இவங்கெல்லாம் பெரிய நியாயவாதி, மண்ணாங்கட்டி மயிருன்னு சொல்லி வச்சுருக்கோன்னு வைப்பேன், நாடு எப்படி இருக்கும்னு யோசித்துப்பார். ஏதோ இந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் பொச்சை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லைனா உங்களுக்குள்ளே வேற ஒரு அசுர பிறவி இருக்குது, அது குணத்தை காட்டும். இதுக்கெல்லாம் பயந்து ஜெயிலில் போய் கிடக்க முடியாது, என்னால் ஒரு நேரம் கூட அங்கே போய் இருக்க முடியாதுங்கிறதுனால பொத்திட்டு பேசாமல் இருக்கீங்க எல்லாரும். இதே போல தான் கடவுள் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் இந்த மனித இனம் அசுர இனமாக மாறிடும். எவனுக்கும் எவனும் பயப்பட மாட்டான்,
எந்த கொலையை செய்கிறதுக்கோ, கொள்ளையை செய்கிறதுக்கோ, கற்பழிக்கிறதுக்கோ, எந்த அராஜகம் செய்கிறதுக்கு எவனும் பயப்பட மாட்டான். கடவுள் என்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் பயப்படுறான். தர்மப்படி வாழ்க்கை, தர்மத்தின்படி வாழ்க்கைன்னா அது பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. தர்மப்படி நீ வாழ்ந்தா என்ன நடக்கும்? நீ தர்மத்தின்படி வாழ்ந்தேன்னா, கடவுள் உணர்த்தி இருக்கிற தர்மங்களின்படி வாழ்ந்தேன்னா உனக்கு பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அருள் கிடைக்கும்லாம் நான் கேரண்டி தர மாட்டேன். ஆனால் ஒரு மனிதன் தர்மத்தின் பாதையில் வாழ்வானானால், தர்மத்தின் வழியில் நடப்பானானால் அவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தெய்வத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து போய் நிற்கலாம். உங்களை மாதிரி குனிஞ்சு கூழ கும்பிடு போட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு போய் சரணாகதி, ஐயோ கடவுளே பார்த்துப்பா அப்படிங்கிறதெல்லாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்தின் வழி எவன் நடப்பானோ, நியாயத்தின் வழி எவன் நடப்பானோ அவன் கடவுள் முன்னாடியே போய் தைரியமாக நிற்கலாம். இந்த சமூகத்தின் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நீங்கள் தலை தாழ்த்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த நாட்டில் தர்மமும் நியாயமும் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இன்னைக்கு நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் இல்லைன்னா அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக போயிருக்கோம் எப்போவோ. கடவுள் என்கிற ஒரு விஷயமும், பக்தி என்கிற ஒரு விஷயமும், நீ பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை கிடைக்குங்கிற ஒரு நியதியும் இருக்கிறதால தான் இந்த மனிதனும் கொஞ்சம் பொத்தி பயந்து போய் இருக்குது. இல்லைன்னா இதுவே ஐயோயோ எல்லாம் தலை விரிச்சு போட்டு காளியாத்தா மாறியாத்தா மாதிரி தான் தெரியும். ஆம்பளை பயிலும் சொல்லவே வேண்டாம். மனுஷன் எங்கே பார்த்தாலும் பயந்து தான் ஓடணும். பச்சைக்கறியை தின்னுவிடுவான், நம்மளை பச்சையாக பிடிச்சே கடிச்சு தின்னுவிடுவான். நம்ம இறைச்செல்லாம் வாங்கி செலவாகும். ஆட்டுக்கறி 900 ரூபா 1000 ரூபா விற்கிது. இன்னும் ஒருத்தன் அழகாக போகிறான், இவனை பிடிச்சி கடியில் 2 கிலோ கறியை திம்போன்னு தின்றுவான். கடிச்சா லேசாக கடிச்சாலே போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவங்கனால தான் விட்டு வச்சுருக்கான் அவங்கள. இல்லைன்னா நீ கறியெல்லாம் பிஞ்சு போயிருக்கோம், 10 கிலோ கறி காணாமல் போயிருக்கோம் உங்கள் உடம்புல. ஆமாம். அப்போ இந்த நாட்டில் கடவுள் என்பது எவ்வளோ முக்கியம், காவல் என்பது எவ்வளோ முக்கியம், நீதித்துறை என்பது எவ்வளோ முக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் மேலே இதெல்லாம் இருந்த பிறகு ஏன் அநீதி நடக்குதுன்னா ஆளுபவன் சரியாக இருக்கணும். அந்த ஆளுபவன் சரியாக இல்லைனால இந்த பிரச்சனைகள். அப்போ இந்த நாட்டில் கடவுள் என்பதும், நியாயம் என்பதும், நீதி என்பதும், தர்மத்தின் வழி என்பதும் நமக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப முக்கியம். ஆனால் இது எதுவுமே இல்லைன்னாலும் ஒரே ஒருத்தங்க நியாயமாக இருப்பாங்க, அவங்க தான் ஞானிகள். ஞானிகள் என்பவர்கள் இது எதுவுமே இல்லைனாலும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க ஞானம் அடைந்தவர்கள் நம்ம சொல்கிறோம். அவங்க எதுக்கும் பயப்படுறதில்ல, கடவுளுக்கும் பயப்படுறதில்ல, இறைவனுக்கும் பயப்படுறதில்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பயப்படுறதில்ல, சட்டத்திட்டங்களுக்கும் பயப்படுறதில்ல. அவங்க அவர்களுக்குள் சிவமாக இருக்கிற அந்த இறை உருவுக்கு, அந்த இறை ஆற்றலுக்கு பயப்படுகிறார் அவர்கள். அதனால தான் அவங்க ஞானிகள்னு சொல்கிறோம். அப்போ எல்லாரும் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி செல்வத்தை தேடுறோமோ, பொருளை தேடுறோமோ, பொன்னை தேடுறோமோ, வசதி வாய்ப்புகளை தேடுறோமோ, கொஞ்சமேனும் ஞானத்தை தேடுவோமானால் நாமும் இதுக்கெல்லாம் பயப்படாமல் தர்மத்தின் வழியில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். யோகி ராம் சரத்குமார், ஜெய குருராயர்.